வணக்கம். நேத்தி கோயம்புத்தூர்ல ரோடு ஷோன்னு ஒன்று நடத்தினாரு மோடி ஐயா. யாருக்கு நடத்திருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த டிஎம்கே காரெல்லாம் என்ன பண்றாங்க, அண்ணாமலைனா ஆடு மாடு என்னமோ சொல்லிட்டு அந்த அண்ணாமலைக்கு பேரே இல்லாத மாதிரி நடிக்கிறாங்க. ஒரு பிரதமராகப்பட்டவர் தன்னுடைய நேரம் காலத்தெல்லாம் வீணாக்காம அண்ணாமலைக்காக வந்து அவரோட டைம் எல்லாம் அண்ணாமலைக்காக செலவு பண்ணினது தான் நேத்தி உள்ள ப்ரோக்ராம். இதே அவங்களுக்கு தெரியல, அவங்க அறிவுக்கே எட்டவில்லை. இதெல்லாம் ஒரு சாமானியன் நினைக்கிறாங்க அண்ணாமலைய. அப்படி கிடையாது. அண்ணாமலை கடும் உழைப்பினால மேல வந்துட்டாரு. அந்த கடும் உழைப்பை கொடுத்ததுனால மோடி அவர்களும் அண்ணாமலைக்கு தன்னுடைய ஆதரவை காண்பிப்பதற்காகத்தான் அந்த ரோட் ஷோல அண்ணாமலையை முன்னிலைப்படுத்தி அதை வெற்றிகரமா நடத்தி காட்டியிருக்காங்க. அதனால ரோட் ஷோன்றது கலாட்டா பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் இவங்களோட அறியாமை தான். அது ரோட் ஷோன்றது ஒண்ணு நடத்துறது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா? கஷ்டமே தெரியாம வாய்க்கு வந்தபடி இஷ்டத்துக்கு பேசுறதுலாம் அர்த்தம் இல்லாத ஒண்ணு. ரோட் ஷோ வெரி சக்சஸ்ஃபுல். மக்கள் முகத்துல பாருங்களேன், மக்கள் வந்து கம்மியா இருக்கிறதா இவங்க காட்டுறாங்க. மக்கள் முகத்தை ஒரிஜினல் வீடியோ எடுத்து பார்த்தா தெரியும். ஏன்னா வீடியோ எடுக்கிறவருக்கு கட்சியெல்லாம் முக்கியம் கிடையாது, எல்லாத்தையும் கவர் பண்ணுவாங்க. அப்படி எல்லாத்தையும் கவர் பண்ண ஒரிஜினல் வீடியோவை பார்க்காம டிஎம்கே காரங்க எடிட் பண்ணி போட்ட ஆரோ மார்க் பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஆரோவையே பார்த்து பார்த்து கண்ணு வலிக்குது, ஆள் இல்லைன்னு காட்டுறாங்களாமா. என்ன கண்ணு வலிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரிஜினல் வீடியோ தேடி நான் போய் பார்த்தேன். மக்கள்லாம் அவ்வளவு பூரிப்பு. என்ன கூட்டத்தில் வந்து பூரிப்பு எப்படிங்க வரும்? இடிச்சு தள்ளி நிற்கிறாங்க ஒருத்தர் மேல ஒருத்தர். ஆனா அவங்க மோடியை பாத்திர மாட்டோமா, அந்த கார் கிட்ட போயிட மாட்டோமா அப்படின்னு அவங்க முகத்தை பார்த்தாலே தெரியுமே. கேமராவில் பார்க்கறது கூட தெரியலன்னா அதுக்கு அதை விட கிட்டக்க யாருங்க காட்டுவாங்க? க்ளோஸ் அப்ல காட்டுறாங்க. நல்ல ஒரிஜினல் வீடியோ எல்லாம் யாருக்காகவும் எதுக்காகவும் எடிட்லாம் பண்ணல அவங்க. அந்த வீடியோவை எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல தெளிவா தெரியும். மோடிக்கே தெரியாதா? அப்ப மோடியை ஏமாற்ற முடியுமா? நம்ம கூட்டம் வரலன்னா அண்ணாமலை கடிஞ்சிக்க மாட்டாரா? கொஞ்சம் கூட மூளை இல்லாம இவங்க பண்றது செய்யறது எதுவுமே தெரியல. இவங்களுக்கு இவங்களே மண்ணெளி தலையில போட்டுக்கிறாங்க. தேர்தலில் கண்டிப்பா டிஎம்கே தோக்க போறது உறுதி. நான் எழுதி தரேன் பாருங்க. மக்களே திருந்திட்டாங்க, மக்களே மாறிட்டாங்க. மோடி வேண்டும் மீண்டும் வேண்டும் வந்து கத்துறாங்க கூட்டத்துல. வாயில் பிளாஸ்டர் ஓட்ட முடிஞ்சதா? எல்லாராலையும் ஒண்ணுமே முடியலையே, தடுக்க முடியலையே, அந்த ரோட் ஷோக்குள்ள போகவும் முடியலையே. எவ்வளவு நீட்டா நடந்தது ப்ரோக்ராமு. ஒரு கத்தல் இல்ல, சொன்னங்கள் இல்ல, இவன் காணாம போயிட்டான், அவன் காணாம போயிட்டான், இவன் கையை பிடிச்சி இழுத்தான், ஒண்ணும் கிடையாது. எல்லா மக்களும் பாதுகாப்பா நின்று மோடி ஐயாவை கிட்ட பார்த்தாங்க. கேசட்ல ஒவ்வொருத்தர் முகத்தையும் பார்க்கும் போது என்னவோ தீபாவளி கொண்டாடுற மாதிரி இருந்தது. அவங்க வீட்டுல அவங்கவுங்க வீட்லயே தீபாவளி கொண்டாடுற மாதிரி மோடியோட வருகையை அப்படி அனுபவிச்சாங்க மக்கள். இப்போ இதெல்லாம் பார்க்காமலே ஏதோ பண்ணி அவங்க இப்படி பண்றது, டிஎம்கே காரங்க பண்றதெல்லாம் சரியே இல்லை. இப்போ டிஎம்கே காரனோட காலம் முடிஞ்சிட்ட பிறகு எதுக்கு வீணா கொக்கரிக்கணும்? இப்போ எல்லாரும் ஆல் அண்டர் ஒன் விங் அப்படின்ற போல ஆல் அண்டர் மோடிஜி அது மாதிரி வந்துட்டாங்கன்னா இந்தியாவே உருப்பட்டுரும். எங்க தமிழ்நாடு ஒன்று தனியா போறது தத்தாரி மாதிரி இருக்கு. இப்ப தமிழ்நாட்டை சீர்படுத்தி செயல்படுத்துறதுக்கே இப்போ இவங்க தமிழிசை சவுந்தரராஜன் கூட இறங்கியிருக்காங்க களத்துல. ஏன் அவங்க சொகுசா கவர்னரா இருக்க முடியாதா? கவர்னர் பதவி எப்பேற்பட்ட பதவி, ஏசி ரூம்ல இருக்கலாம், கையை தட்டினா 10 வேலைக்காரன் வருவான். ஆனா எதுக்கு அதெல்லாம் விட்டுட்டு களத்துல இறங்குறாங்க? களத்துல இறங்கி வெற்றிக்கனியை பறிக்கிறது தான் பிஜேபியோட ஸ்டைல். களத்துல உழைக்கணும், உழைப்பு. பிஜேபி என்றாலே உழைக்கிறதுக்கு தயாராக இந்த வயதிலும் அம்மா தமிழிசை சவுந்தரராஜன் வராங்கன்னா நம்ம பாராட்ட வேண்டியதுதான். எனக்கு வர வழியில் ஒரு ஆட்டோக்காரர் கூட கேட்டாரு, என்னம்மா தமிழிசை அவங்க வந்து உயர்ந்த பதவியை விட்டுட்டு வந்துட்டாங்களே அப்படின்னு வருத்தப்பட்டாரு. அப்பா நான் சொன்னேன், உனக்கு அது உயர்ந்த பதவியா இருக்கலாம், ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்க, உழைச்சு அந்த பதவி மாதிரி ஒண்ணு வாங்கணும்னு பாக்குறாங்க. அதனால களத்துல நின்று ஜெயிச்சு அந்த பதவியை தக்க வைக்க விரும்புறாங்க அந்த அம்மா அப்படின்னு நான் சொன்னேன். அதே மாதிரி ஆளாளுக்கு அண்ணாமலை ஒரு பக்கம், தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு பக்கம், அப்புறம் நிர்மலா சீதாராமன் அவங்க கூட வரலாம், வாய்ப்பு இருக்கு. அப்படி எல்லா பிஜேபி உயர் பதவியில இருக்கிறவங்க எல்லாம் இறங்கி ஃபீல்டு ஒர்க் பண்ணதுக்கு தயாரா இருக்கிற போது பிஜேபி அடிச்சுக்கவே ஆள் கிடையாது. ஆமா, அதுதான் நான் சொல்றது. அதனால இந்த முறை கண்டிப்பா பிஜேபி தான் வரும். மக்கள் எல்லாம் வீணான கற்பனையில இல்லாம பிஜேபிக்கு வாக்களிக்கும்படி நான் தாழ்மையா கேட்டுக்கிறேன் உங்களை எல்லாம் மக்களே. ஏன்னா தமிழ்நாடு சோரம் போச்சுன்ற ஒரு வார்த்தையை நான் இங்க உபயோகிக்க வேண்டியதா போயிடுத்து. மனசு வலிக்குது. சேரன் சோழன் பாண்டியன் எல்லாம் ஆண்ட நாடு சோத்துக்கு இப்ப பிச்சை எடுத்துட்டு இருக்கு, போதையில தத்தளிக்குது. இதெல்லாம் யாருக்கு அங்க பிடிக்குது? அதனால இவங்க ஆண்ட வரைக்கும் போறோம், மூட்டை கட்டிட்டு போ சொல்லுங்க டிஎம்கேவை. நன்றி, வணக்கம்.